ஒய்எஃப்ஜி இன்னைக்கு நொடியில் நம்ம இந்தியன் பைக் டிரைவ் 3D கேம்ல நியூ அப்டேட் ரிலீஸ் பண்ணதை பத்தி கொஞ்சம் தெளிவான வீடியோவா ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன் மக்களே. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூ அப்டேட்ல கொண்டு வந்த எல்லா சேட் கோடையுமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு நியூ மித்து கிரியேட் பண்ணிருக்கேன். சோ அந்த மித்தை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா வீடியோவை எல்லாருமே கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. எல்லா சினிமாலையும் ஒருத்தர் இருப்பான்ல, உன்னை பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது. ஹீரோவா இல்ல வில்லன். ஒய்எஃப்ஜி எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேம் அப்டேட் போட்டுக்கோங்க. ஸோ அப்டேட் போடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் போட்டுருங்க. ஸோ அப்டேட் போட்டதுக்கு அப்புறம் நம்மளுடைய கேம் அந்த ப்ளூ கலர் ரோஹித் கேம் ஸ்டுடியோ இருக்கு பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டாவது ஒரு கேம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேமை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேட் மோட்ஸ், அப்புறம் அனிமல்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில இதெல்லாம் இருக்குது. அதாவது என்ன சொல்கிறது, வெஹிக்கிள்ஸு, இந்த மாதிரி 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சேட் மோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சேட் கூடயுமே நீங்களே பார்த்துக்கலாம், எந்தெந்த வெஹிக்கிள்ஸுக்கு என்னென்ன சேட் கூட அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சு போகும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்ல நம்மளுக்கு ஒரு 4 அனிமல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னேக், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈகிள், ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட், இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான சேட் கோட் எல்லாமே உங்களுக்கே தெரியும். ஸோ இது உங்களுக்கு அனிமல் வேணும்னா எந்த அனிமல் வேணுமோ அதை டச் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆயிரும். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நடுபட்டு நம்பிக்கிட்டே நம்மளுடைய கேமில் வந்து நீங்கள் அதுக்கான சேட் கோடை போட்டிங்கன்னா, ஸோ அதாவது வந்து ப்ளே கொடுக்கறதுக்கு முன்னாடி ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா ஃபைல் லோட் ஆகும். ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் கேமுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான சேட் கோட் போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அனிமல்ஸ் வந்து வந்துரும் மக்களே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கேமில் ரயில்வே ஜங்ஷனை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க சொல்லியிருந்தோம். ஸோ அது வந்து வேற ரயில்வே ஜங்ஷன் தான் கொண்டு வந்திருந்தாங்க சொல்லியிருந்தோம். ஒரு சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை காப்பி பண்ணிட்டு இந்த சர்ச் ஆப்ஷனில் போட்டு டிக்கு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து ஆர்ஜிஎஸ் ஃபைல் லோட் ஆயிரும். ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த கல்யாண் ஜங்ஷனுக்கு வந்துருங்க. ஸோ இந்த ஜங்ஷன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஜங்ஷன் இதுதான். ஸோ இங்கே இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு நீங்கள் வந்தோடனே பார்த்தீங்கன்னா மொதல் இருந்ததோட கொஞ்சம் தரமாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படி வர்றதுக்கு கூட நீங்கள் ப்ளே கொடுக்கறதுக்கு முன்னாடி சேலஞ்சில் ஃபன் ட்ராக் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ அதை டச் பண்ணி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ரயில்வே ஜங்ஷனுக்கே கொண்டு வந்து விட்டுரும். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆரஞ்சு கலரு, அதாவது வால் அந்த தரையிலலாம் இதெல்லாம் போட்டதே கிடையாது. ஆனால் வந்து சைடில் அங்கங்கே மரம், அதுக்கப்புறம் வந்து இந்த வளக்கம்பி, அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ ட்ரெயினில் ஏறி போனீங்கன்னா உங்களுக்கு நியூ ரயில்வே ஜங்ஷன் வந்துடும். ஸோ ட்ரெயின் வந்து எங்கே எவ்வளோ தூரம் போகுதோ ஸோ அவ்வளோ தூரம் போய்கிட்டே இருங்க. உங்களுக்கு நியூ ரயில்வே ஜங்ஷன் வந்தோடனே ஸ்டாப் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ அவ்வளோங்க. நான் இப்போ உங்களுக்கு வந்து மித்த சொல்லிருட்டேன். ஒய்எஃப்ஜி அப்படி என்ன மித்துனா, நீங்க சேட் கோட்ல 1ன்னு போட்டு கால் பண்ணி இந்த பைக்கை கேஜிஎஃப் பைக்கை வர வச்சிருங்க. ஸோ வர வச்சுட்டு ட்ரெயின் பக்கத்தில் நுப்பாட்டிட்டு அந்த 2 சிம்பிள் ஜாயின் ஆன உடனே நீங்க பைக் மேலே, அதாவது அந்த சிம்பிளை டச் பண்ணுங்க. ஸோ பைக்கை நுப்பாட்டிட்டு கீழே இறங்கினோடனே 2 சிம்பிள் ஜாயின் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நீங்க அதை டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேற லெவலான மித்து கிடைக்கும் மக்களே. ஸோ இந்த மித்து பார்க்கறதுக்கு எவ்வளோ ஃபன்னியா இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல உங்களுடைய 10க்கு எத்தனை அப்படிங்கிறத ஓட்ட கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அண்ட் வந்து இப்போ நியூவா வந்த பஸ் இருக்கு பாத்தீங்களா, ஸோ அதையும் அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய லேம்பகோனி டேர்ஸோ அப்படிங்கிற ரெண்டையும் வந்து பக்கத்தில் நிப்பாட்டிட்டு 2 சிம்பிளையும் ஜாயின் பண்ணி பார்ப்போம். ஸோ ஜாயின் பண்ணது, அதாவது நம்ம 2 வெஹிக்கிள்ஸ் விட்டு கீழே இறங்கினே ஜாயின் ஆனவுடனே நம்ம அதை டச் பண்ணோடனே நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்கான வீடியோவை நான் இப்போ போட்டிருப்பேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான மித்தெல்லாம் கிரியேட் பண்ணலாம். அண்ட் வந்து ரயில்வே ஜங்ஷனில் ஒரு மிகப்பெரிய மித்து நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் எந்த வெஹிக்கிளை வச்சு எந்த வெஹிக்கிளை ட்ரை பண்ணலாம், அதுக்கப்புறம் எந்த இது அனிமலை வச்சு எந்த வெஹிக்கிள்ஸை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெளிவாக சொல்லிட்டு போங்க. நாளைக்கு அந்த வீடியோவில் உங்கள் நேமை சொல்லி வீடியோ போடுறேன். ஒய்எஃப்ஜி நான் முன்னாடி சொன்ன ஒரு வார்த்தைக்காண்டி ஒரு தடவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துருந்த இருகள் ஒருவருக்கு கொடான கூடி நன்றி. சொன்னதை வந்து அப்படியே முடிச்சுக்கிறேன். உங்க வீட்டு பிள்ளை நினைச்சு ஒரு லைக் கொடுத்துலாம்பா. சரி கொடுத்தா அப்படிங்களா? ஸோ பாய் ஒய்எஃப்ஜி, நாளைக்கு நல்ல வீடியோ சந்திக்கலாம்.